வணக்கம் ஜிடிவி நேயர்களே. ஜிடிவி பெருமையுடன் வழங்கும் துபாயில் நடைபெற்ற அமீரக தமிழ் மன்றத்தின் ஆண்டு விழாவினை இப்பொழுது காணப்போகிறீர்கள். கும்கி திரைப்படத்தின் இயக்குனர் திரு பிரபு சாலமன் அவர்கள், விஜய் டிவி புகழ் திரு கோபிநாத் அவர்களும் மற்றும் பல பிரபலங்கள் பங்கேற்ற பட்டிமன்றத்தை இப்பொழுது காணலாமா? எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கம். நான் போன முறை இங்கே வந்தப்போ கூட இது மாதிரி ஒரு 9-9:30 மணிக்கு தான் நிகழ்ச்சியை தொடங்கினப்போ நான் கேட்டேன், ஏங்க எல்லாம் தூங்க போகிற நேரத்தில் ஆரம்பிக்கிறீங்களே, யாராவது இருப்பாங்களான்னு. நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னாங்க. சரி, வழக்கமாக எல்லா இடத்துலையும் சொல்கிறதானே இதுன்னு நினச்சா கடைசி வரைக்கும் உட்காந்துந்தாங்க. என்ன கணக்கு இது அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு இதெல்லாம் அசால்ட்டு அப்படின்னார். உங்களுக்கு அசால்ட்டு, ஏன்னா உங்களுக்கு 9:30, எங்களுக்கு 11. பொதுவாக இது மாதிரி இடங்களுக்கு வருகிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். துபாய் மாதிரியான ஒரு பெரிய நகரத்தை பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதை விட ரொம்ப பெருமையாக இருக்கும். துபாயை பார்த்து நமக்கு என்னடா பெருமை அப்படின்னா, நம்ம உருவாக்குனா தானே, அப்புறம் நம்ம பெருமைப்படாமல் யார் பெருமைப்படுறது? நான் எல்லா நேரங்களிலுமே சொல்லுவேன், உலகின் பல நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா கட்டடத்துக்கு பின்னாலேயும், செங்கலுக்கு பின்னாலேயும், சிமெண்ட்டுக்கு பின்னாலேயும் ஒரு தமிழனோட ரத்தமும் வேர்வையும் எப்போதுமே ஒட்டியிருக்கு. இதை ஒன்றும் தமிழ் குலத்தை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் மெனக்கெட்டலாம் சொல்ல, உண்மை அதுதான். அதனால சொல்கிறேன், ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதையும் சொல்கிற நேரத்தில் இதையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு பணம் வேண்டும், இல்லை அன்பு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது. பிகாஸ் எவ்ரிதிங் பிகம்ஸ் மணி என்கிற ஒரு மனநிலை இப்போது வந்திருக்கிற எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. பணமே பிரதானம். இந்த உலகத்தில் பொருளாதாரமே சாஸ்வதம் என்று உலகம் நம்ப ஆரம்பித்திருக்கிற அல்லது நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்பை வைத்துக்கொண்டு உறவுகளை தக்க வச்சுக்க முடியுமான ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்கிறது. நம்மக்கிட்ட சொந்தக்காரங்க 4 பேர் சேர்ந்துருக்கணும், அல்லது நண்பர்கள் 4 பேர் சேர்ந்துருக்கணும், உறவுகள் சேர்ந்துருக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் இல்லாமல் இன்றைக்கி முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். பணம் பணத்தோடு சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே பணம் பணத்தோடு சேர்கிற உறவு தான் இங்கே இருக்கா, இல்லை அன்பை வைத்துக்கொண்டு கூட இந்த உறவுகளை மேம்படுத்தி விட முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் எழுந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த பக்கம்லாம் அன்பே போதுமானதுன்னு சொல்கிறவங்க இருக்கீங்க? இந்த பக்கமா? அந்த பக்கம் பணம் வேணும். ஓகே, நல்லா பிடிக்கிறீங்க. உங்கள் சைடு மைக் இருக்கா? இந்த சைடு கொடுக்க மாட்டோம். பார்த்தீங்களா, அன்பு போதுங்கிறவங்கள்ட்ட மைக்கு கூட இல்லை. மைக்கை லேட்டாக வாங்கினாலும் கூட இவங்க சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்தவொடனே எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, அதை இங்கே ஒருத்தர் போட்டிருக்காரு. கோபிநாத் சார், உங்கள் கோட்டைங்க தமிழ்நாட்டில் உலகத்தில் மிகப்பெரிய கேள்வி, உள்ளே இருக்க 750 ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாத வண்டியா சார் எலும்புச்சம்பளத்தில் ஓட போகுது? தமிழ்நாட்டிலேயே கல்யாணத்துக்கு கோட்டு போடாத ஒரே ஆள் நான் தான். நிகழ்ச்சியை தவிர எந்த இடத்திலும் நான் கோட் போட்டதே கிடையாது. அதனால் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. 1. 2வது, என்கிட்ட சொந்தமாக ஒரு கோட்டு கூட கிடையாதுங்கிற தகவலை உங்கள் எல்லாட்டையும் சொல்லிடுறேன். 3வது, எனக்கு டை கட்ட தெரியாது. 4வது, கோட்டை தனியாக போட்டுக்க தெரியாது. யாராவது ஒருத்தர் இப்படி நீட்டினாங்கன்னா உள்ள மாட்ட தெரியும். அது ஒரு நிகழ்ச்சிக்கான வேஷமாகவே நான் எப்பொழுதும் பார்க்கிறேன். இதுதான் என் உடை, இதுதான் நான். என் மக்களோடு இருக்கிற போது நான் நானாக இருக்கவே ஆசைப்படுகிறேன், அந்நியமாக இருக்க ஆசைப்படுவதில்லை. ஒரு கண்ணாடிக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஏதாவது கொஞ்சம் சம்பாஷணைகள் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அது வெள்ளைக்கார துறை உடை போட்டு, நீங்களாம் நினைக்கிற மாதிரி கோட்டு போட்டுட்டு இருக்குது அவ்வளோ சிரமம் இல்லை. இவரை கேட்டால் தான் தெரியும். வெளியில் சிரிக்கிறேன், உள்ள வேகம் அப்படியே. ஆனாலும் நாங்கள் கோட்டு போட்டு தான் பேசுவோம். ஏன்னா கோட்டு போட்டு பேசினா கரெக்டாக இருக்குது, சிவப்பாக இருக்கேன், பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் நம்ம ஊரில் உண்டு. அதே வேட்டி கட்டிட்டு பேச சொல்லுங்க, இதில் வேறு வேலையே கிடையாது அப்படிமாய் அதே கருத்தை தான் பேசுவார் அவர். ஆனால் கோட்டு போட்டுட்டு பேசுனா ஆக்சுவலாக அது ஒரு மனநிலை. வெள்ளைக்காரர்கள் நம்ம நீண்ட நாளாக ஆண்ட காரணத்தினால் துறை சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற அந்த உடை மனசு நமக்கு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் உடைக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆக டிவிக்கு மட்டும்தான் கோட்டு, மற்ற நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிறது தான். இதுவே கூட புதுசாக எடுத்தேன், அதனால் போட்டுங்க, இல்லாட்டி சட்டை தான் போட்டு வந்துருக்கேன். சரி, ஓகே. நீங்கள் அன்பே போதும் அப்படி நம்புறீங்க.
அன்பே போதும் என்றதை விட எது தேவையாக இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் பேசணும். அதாவது இன்னைய நிதர்சனம் எப்படி இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்ற நான் சொல்றேன், ஷோ முடிச்சிருக்கீங்க போல் இருக்கு ஃபர்ஸ்ட் லைன்லயே. எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அன்பே போதுமானதுங்கிறதுக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஏன் அன்பே போதுமானதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒருவரோடு உறவு பாராட்டுவதற்கு வெறும் அன்பை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறீங்க? ஆஃபீஸ்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கிற மாணவர் போராட்டத்தின் பின்னணியில் இருக்கிறது தமிழ் மக்களுக்கு நமது தமிழ் உறவுகள் மீது இருக்கும் அன்பு தான் காரணம் ஒழிய எந்த விதமான ஒரு பொருளியல் எதிர்பார்ப்பும் இல்லாம இன்னைக்கு வீதியில் வந்து போராட வேண்டாம். அன்புன்னு நம்ம முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள. அது ஒரு நீண்ட பயணம். அது மிகச்சிறந்த விஷயம். நீங்க பேசிட்டு இருக்கிறது நான் சொல்றது சொந்தக்காரன், தாயபுள்ள, பங்காளி, கொண்டாங்குடுத்தான், கிளாஸ் ரூம்ல பழகினவன், பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்து விட்டு அங்கிள், பின் வீட்டு ஆண்டி, இவங்களோடலாம் பழக்க வழக்க வச்சுக்கிறதுக்கு, ஒரு நட்பு ரீதியாக பழகுவதற்கு, உறவு ரீதியாக பழகுவதற்கு பணம் தேவைப்படுகிறதா இல்லை அன்பே போதுமானதா? பால்கனி நின்றுட்டு ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே உறவு வளருமா? இல்ல நம்ம வீட்டில் ஒரு பால்கனி இல்லைன்னா எழுத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டை பார்க்க மாட்டானா? இதான் பஞ்சாயத்து. குப்பத்திலும் குடிசைகளிலும் அன்பு இருக்கிறது, அங்கேயும் உறவுகள் இருக்கிறது. பணம் இருக்க வேண்டியது இருக்குன்னு போட்டிருக்க கோட்டை 8000 ரூபா இருக்கும். குப்பத்திலையும் குடிசையிலையும் மட்டும்தான் உறவு இருக்குன்னா அப்ப பணம் எல்லா இடத்துலையும் உறவு அன்பு எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். அதுக்கு பணம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை என்பதற்கான எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு நிமிஷம். ஏன் அன்பு இருந்தாலே உறவை தக்க வைத்துக் கொள்ள முடியும்னு நீங்க நம்புறீங்க? அவ்வளவுதான். அடிப்படையாக நான் அப்படித்தான் இருக்கிறேன், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதை திரும்பவும் எல்லார் மத்தியிலும் வந்து சொல்லிக் கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அப்படித்தான் இருக்க வேண்டும் ஐடியலிஸ்டிக்கா அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. ஐடியலிசம்ங்கிறது இந்த உலகத்தில் எல்லாமே ஐடியலிசம் நல்ல விஷயம் இல்லை. அன்போக இருக்க வேண்டும், பணமே அற்று இருக்க வேண்டும், பற்றற்று இருக்க வேண்டும், துறவு நிலையில் இருக்க வேண்டும். நம்மளால இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க. ஐடியலிசம் என்கிற நிலைமையை வேறு, ஐடியலிசத்தை நோக்கி போக முடியாது. யாராவது பாயிண்ட் வச்சிருக்கீங்களா? நீங்க ஆசைப்படுறதெல்லாம் வீட்டில் போய் பேசுங்க, இங்கே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஏதாவது பேசுங்க. பசி உசுறு போதுங்க. உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு அன்பு தான் ஆதாரமாகவே இருக்குது. அதாவது உறவுங்கிற அன்பை சார்ந்து தான் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப மோசமானதாக இருக்குது. காசு பண்ணல சாதாரண குடிசை வீட்டில் இருக்கீங்க. உங்கள் சொந்தக்காரெல்லாம் பணக்காரனாக இருக்கான், ரைட்டா? அப்படி வச்சுக்கோம். உங்களை கல்யாணத்துக்கு கரெக்டாக கூப்பிட்ருவாங்களா? நியாயமாக பேசுங்க. நீங்கள்லாம் தேவதூதர்கள் மாதிரி, நாங்களாம் தெருவில் தெரிகிற மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ நீங்கள் ஏழை வீட்டில் இருக்கீங்க. அவர் சொன்ன மாதிரி கோட்டுக்கிட்டலாம் உங்ககிட்ட இல்லை. சாதாரண குடும்பத்தில் ரொம்ப சாதாரணமாக இருக்கீங்க. உங்கள் சொந்தக்காரங்க 4 பேர் இருக்காங்க, பணக்காரங்களாக இருக்காங்க. கல்யாணத்தில் கூப்பிட்டு முன் வரிசையில் உங்களை உட்கார வச்சுருவாங்களா? அவங்களோட உறவு பாராட்டிட முடியுமா உங்கள்கிட்ட பணம் இல்லாமல்? முன் வரிசையில் அவங்க உட்கார வச்சாதான் அவங்க எனக்கு உறவு நான் நினைச்சா அது என்னோட எண்ணத்தில் தப்பு. அதே மாதிரி என்கிட்ட பணம் இருந்தால் தான் என்கிட்ட உறவு வச்சுக்கணும் அவங்க நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி உறவு வந்து உறவே கிடையாதுங்க. அப்புறம் என்னத்துக்கு தக்க வேற வச்சுக்கணும்? அதை வச்சுக்கத்தானே வேண்டியிருக்கு. அது கிடையாது, அது அடிப்பா தானே இருக்கும். கண்டிப்பா பொம்பளை பிள்ளை இருக்குல்ல. ஆமா, நான் ஊர்ல ஒரு பையனை காட்டுறேன், சாதாரண வேலை பார்க்குறான், 3500 சம்பளம், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. கட்டி கொடுப்பீங்களா? அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு, அதனால் அந்த கதை அப்புறம் பார்ப்போம். என் கதைக்கே வரேன். நான் எங்களுக்கு வந்து காதல் திருமணம், நான் வந்து இன்டர் ரிலீஜியஸ் திருமணம். என்னை வந்து நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு எங்கள் மாமியார் வீட்டில் 12 வருஷம், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 3 வருஷம் 3.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்தியாவுக்கே வருவார். இங்கே தான் இருக்கிறார், வேணா கேட்டுக்குங்க. அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க என்னுடைய மாமியார் மாமனார். எங்கள் மாமனார் ஜெம் ஆஃப் எ பர்சன். அதை விட என்னோடய டெலிவரி அப்போது அவரோட எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை, அவரோட மாமி இருக்காங்க இல்லைங்களா, எனக்காக வந்து அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா, எப்படி இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னு. எந்த பணத்தை வச்சு அவங்க வந்தாங்க? அன்பு தான். ஒன்னே ஒண்ணுதான், துபாயில இருந்து தலைவர் கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்பலைன்னா அங்க பஞ்சாயத்து என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீ யோசிச்சு பாருங்களேன். துபாயில இருந்து இவர் உங்களுக்காக கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்பலைன்னா அங்க மாமியார் மாமனார் எல்லாருமே மனுஷன் தான். இங்க உங்கள் எல்லோருக்கும் நீங்களாம் ரொம்ப அன்பானவங்க. ஓகே, உங்கள் பேரில் அடுத்த ஒரு பில்டிங்க்கு பேர் வச்சிடறோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் அன்பு இருந்தால் போதும் நம்புறீங்க? ஏன்னா உலகம் இன்னைக்கு பணம் தான் நடக்குதுன்னு சொல்லுது. அதை தாண்டி ஒரு கருத்து இருக்கும்ல, அதை தான் நான் கேட்குறேன். இல்லைங்க அன்பா தாங்க இருக்கணும் அப்படின்னா ஆட்டம் முடிஞ்சு போயிடும், நேராக தோசையை சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அன்புங்கிறது என்னுடைய உணர்ச்சி, பணங்கிறது நாம பார்த்து சம்பாதிக்கிறது. உணர்ச்சிக்கு வந்து நிலையான ஒரு தன்மை இருக்குது, பணத்துக்கு நிலையான தன்மை இல்லை. அவங்க பார்த்து சம்பாதிக்கிறது, அவங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கிறது. உணர்ச்சிங்கிறது எனக்கு உள்ள இருக்கிறது, அதை நான் அள்ளி கொடுக்க அதுக்கு தகுந்த மாதிரி உறவுகள் நிலையா வரும். நான் நேசமா இருந்தா அவங்க பாசமா இருப்பாங்க, நான் விட்டு கொடுத்து போனா அவங்க விட்டு இறங்கி வருவாங்க, நான் அன்பா இருந்தா அவங்க பண்பா நடந்துக்குவாங்க. ஆக மொத்தத்துல இந்த 2 பக்கமும் வலுவு ஏறிக்கிட்டே இருக்க அந்த உறவு நீடிச்சுட்டே தாங்க. பணம் தேவை, பணம் தேவை, அன்பா இருந்தா போதும். அன்பா இருந்தா தாங்க. ஒருத்தர் பாயிண்ட் பேசியிருக்காங்க, பரவாயில்ல, நான் அன்பை கொடுத்தா அவன் அன்பை கொடுக்க போறான், அங்க பணம் தேவையில்லை. பேரு நான் ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு இடத்துல இருந்து வந்துட்டேன். ஆனா என்னுடைய வீட்டுக்கார் அவ்வளோ பெரிய சம்பாத்தியம் இல்லைனாலும்
இங்க வந்து வளர்ந்து ஒரு பெரிய நிலைமை அடைஞ்சவங்க. ஸோ நான் இங்க வரும்போது எனக்கு பணம் தேவைப்படலை, அன்பு மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு எப்படி தெரியுமா? நான் என்னுடைய கணவனுக்கு மனைவியா இருக்கிறதுக்கு எனக்கு பணம் தேவையே கிடையாது. அப்படி இருக்கணும்னா இங்க இருக்கிற பல பேருக்கு டைவர்ஸ் தான் வரும். இல்ல கணவன் மனைவி உறவுங்கிறது வேறமா. நான் என்னுடைய குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறதுக்கும் பணம் தேவையில்லை. நீங்க எல்லாரும் கொஞ்சம் குழப்பிக்கிறீங்க. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதெல்லாம் பணத்தின் பார்ப்பட்டதுன்னு நம்ம பேச முடியாது. அவ்வளவு மோசமா நம்ம கம்யூனிட்டி போயிடல. 31 வருஷம் ஆகுது யுஏஇக்கு வந்து. சரி. இது வரைக்கும் எங்க அக்கா எங்கிட்ட ஒரு புடவையோ ஒரு சாக்லேட்டோ இது வரைக்கும் கேட்டதில்லை. சரி, நீங்க எவ்வளவு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்க சார்? எனக்கு வேண்டாம், வாங்கிட்டு வந்து அவரு. உங்களுக்காக இத்தனை உள்ளங்கள் இங்க உட்கார்ந்து இருக்குன்னா அது அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அன்பின் காரணமாக. நான் கேட்கறது உங்களை பத்தி. காதுல போட்டிருக்க தோடு மட்டுமே 4 லட்சம் ரூபாய் தெருமூல் இருக்கு. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதெல்லாம் பணத்தின் பார்ப்பட்டதுன்னு நம்ம பேச முடியாது. அவ்வளோ மோசமாக நம்ம கம்யூனிட்டி போயிடல. நான் சொல்கிறது உறவுகள்னா அதுக்கு தான் எடுத்தோடனே ஒரு லிஸ்ட்டு போட்டேன். அத்தை வீடு, மாமா வீடு, பொண்ணு கொடுத்த வீடு, எடுத்த வீடு, பழகினவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்களோடலாம் உறவு பாராட்டுதல்னு. கணவன் மனைவிக்கு இடையில் பணம்ங்கிற ரோல் எங்கே வந்துச்சு? அது வரவே இல்லையே. அவர் உங்களை துண்டா துபாய்க்கு தூக்கிட்டு வர்றதுக்கு பின்னால் காதல் இருக்கிறது. அங்கே காசுக்கு வேலையே கிடையாது. அதெல்லாம் பயல்கிட்ட சொல்லுவோம்னா தூக்கிட்டு வந்துடுவாங்க. அது பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, நம்ம உறவுகள் அப்படிங்கிறது நான் ஒரு நிலையை தாண்டி போறேன். வீட்டை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய உறவுகள், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளை பணத்துக்காக நம்ம கூட இருக்காது. அது ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நடக்கலாம். பணம் இருந்தால் பிள்ளை தான் லேட்டாக தான் மதிக்கும் அப்படின்னு. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஐடியலிசத்தை நோக்கி பேசுறீங்க. இந்த பக்கம் பணம் இருந்தால் தான் அன்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமா அன்புங்கிறது தேவை தான், ஒரு அளவுக்கு அது வேலை செய்யும். ஆனால் பணம் கூட வாயை திறக்கும் போது இன்றைக்கு வணிகமயமாகிவிட்ட சொல்ல பணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதுதான் நிஜம். அம்மா அப்பாங்கிறத கூட அன்பு கொளுத்தக்கூடிய ஒரு முறையில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அண்டையாளர்கள் கூட, இல்லைனா கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள். இப்போ துபாயிலேருந்து ஊருக்கு போகிறதா இருந்தாலே கூட என்னை அன்போடு விசாரிக்க வரதுக்குன்னு உறவினர்கள் வருவாங்க. நான் நம்பினா என்ன மாதிரி ஏமாளி உலகத்திலே கிடையாது. நீங்கள் சொல்லுங்கம்மா. இப்போ பாயிண்ட் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நல்லா இருக்கியாப்பா, செண்டு பாட்டில் வாங்கியாந்தியாங்கிற சீனை அதான் தமிழ் படத்தில் வைக்கிறாங்கன்னா அன்பை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி நடக்கும்? சரி, நீங்க எவ்வளவு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்க சார்? எனக்கு வேண்டாம், வாங்கிட்டு வந்து அவரு. உங்களுக்காக இத்தனை உள்ளங்கள் இங்க உட்கார்ந்து இருக்குன்னா அது அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அன்பின் காரணமாக. அவங்க யாருக்கும் நம்ம காசு கொடுத்து உட்கார சொல்லல. பிரச்சனையே கிடையாது. எப்பொழுதுமே நமக்கு தெரியாதவனோட நல்ல அன்பு இருக்கும். ரைட்டா? என் கூட பழகி பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க பேசுறேன்னு வந்து உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் என்னோட அன்பான நண்பர்கள். நீங்க எல்லாருமே அன்பு பார்த்தீங்க. முழுக்க என்ன பண்றீங்கன்னா ஒரு தேவதைகள் உலகத்துக்குள்ளே இல்ல இல்ல, நான் சிம்பிளா சொல்றேன் சார். சாதாரணமா அவர் சொன்னார் பாருங்க, இதான் சமானி மனுஷனுடைய வாழ்க்கை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கோபிநாத்துக்கு இவ்வளவு அன்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுக்குன்னா, நான் டிவி வழியா வர்றேன், ஒரு நெருக்கம் பழக்கம், அது ஓகே. நீங்க எல்லாருமே இந்த பக்கத்து வீட்டுக்காரனே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு புருஷனை வச்சுக்கிறீங்க, இல்லைன்னா சம்பந்தம் இல்லாம ரஜினிகாந்த், கமலஹாசன் மேல ஏன் சார் அன்பு வந்துச்சு? இல்ல இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களும் நான் சொல்றேன், இங்கேயும் சரி ஊர்லயும் சரி, ஒரு துபாயில இருக்கோம் அப்படின்னு நம்ம இங்க வந்து இருக்கோம்னு சொன்னீங்கன்னா, அங்க ஊர்ல இருக்கிறத விட இங்க அன்பு ஜாஸ்தியா இருக்கு. அவங்க யாரும் காசு பணத்தை எதிர்பார்த்து இல்ல, உறவு அன்புங்கிறது நம்ம கொடுக்கறதுனால தான் எல்லாரும் சேர்ந்து இத்தனை மக்கள் சேர்ந்து ஒண்ணா இருக்கோம்னா. ஸ்ட்ரைட்டா நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் ஐடியலிசத்தை நோக்கியே போறீங்க. சிம்பிளா ஒன்று வச்சுக்கோங்க. உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு இணையான பணம் பொருளாதார வசதியோடு ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக நீங்கள் போய் உதவி செய்வீர்களா? அல்லது உங்கள் சொந்தத்திலே ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டில் வாழக்கூடிய ஒருத்தருக்கு பிரச்சனைனா உடனே நீங்க ஓடி போய் உதவி செய்வீங்க? கண்டிப்பா குடிசை வீட்டில் இருக்கவங்களுக்கு போய் உதவி செய்வோம். இங்க கோயில் கட்டலாம் பர்மிஷன் உண்டா? அவங்க உண்மையை பேசுங்க. உண்மையை பேசும். இங்க
இருக்கிறவங்க இத்தனை பேரும் கடல் கடந்து வந்து இங்க வாழறாங்கன்னா அவங்களுக்கு அன்புங்கிற ஒரு ஆதாரம் பின்னாடி இருக்கு. ஒருத்தர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு அன்பு கதை இருக்கு. ஒருத்தர் அக்காக்காக, ஒரு தங்கைக்காக, ஒரு அத்தைக்காக, ஒரு மாமாக்காக. அந்த அன்பையே காப்பாத்துறதுக்கு இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் பண்ண வேண்டி இருக்கே. பணம் அதுதானே சிக்கலா இருக்கு. அன்பு காரணமா இருக்கிறதுனால தானே பணம் பண்றாங்க. இல்லைன்னா பொறுப்பில்லாத அப்பாக்களா, பொறுப்பில்லாத தம்பிகளா, பொறுப்பில்லாத அண்ணாக்களா ஊர்ல உட்காந்துருப்பாங்க. அன்புங்கிற அந்த என்ன சொல்ல வரீங்க பிரபு சாலமன்? வாட் இஸ் திஸ்? நம்ம எல்லாம் பொறுப்பு இல்லாம ஊர்ல உட்காந்துருக்கோம். ஹலோ, நாங்கெல்லாம் ஊர்லயே பொறுப்போட இருக்க ட்ரை பண்றோம். நம்ம தாய் திருநாட்டு எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும்? எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும்? ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே நீங்க ஒரு பேச்சு போட்டியில பேசுற மாதிரி பேசுறீங்க. யூ கைஸ் ஆர் ட்ரைங் டு டாக் சம்திங் which is என்ன சொல்றீங்கன்னா, ஒரு அன்பு இந்த உலகத்துடைய அதெல்லாம் உண்மைதான், யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் கேட்பது யதார்த்தத்தினுடைய ஒரு நிலை. அதுதான் ஒரு கொஸ்டினை வைக்கிறேன் நான். ரொம்ப சிம்பிளா நம்மளே யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இணையான பொருளாதாரத்தில் ஒருத்தங்க இருக்காங்க, அல்லது நம்ம சொந்தக்காரங்க நம்மளோட பணக்காரங்களா ஒருத்தங்க இருக்காங்க. அந்த வீட்டில் 85 வயசுல ஒரு கிழமை எப்படா சாவான் இருப்பான். அந்த ஆள் செத்தோடனே ஆளா போய் நின்று இந்த வயசுல ஒரு மனுஷன் சாவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படின்னா 120 வயசு வரைக்கும் எதிர்பார்த்தீங்களா? கிடையாது. ஆனால் நம்ம சொந்தக்காரங்களே கிராமத்தில் இன்னமும் நம்ம விட்ட இடத்துலேருந்தே வாழ்க்கையை தொடங்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்க ஒருத்தவங்க வீட்டில் கேதம்னா, கெட்ட சாவுனா நம்ம எல்லாரும் போயிடுறோமா? நாம் எல்லாரும் ஒரு காரணத்தை தேடுறோம்ல. எனக்கு வேலை இருக்குது, எனக்கு உடனே போக முடியாது, இவ்வளோ எதுக்கு? உங்கள் இதிலே சொந்தக்காரங்களே பெரிய பணக்காரர் ஒருத்தர் செத்து போனால் துபாயிலேருந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்டை ஏறி ஜம்ப் பண்ணி பிடிச்சி போகிற நாம எத்தனை முறை கிராமத்தில் செத்து போன கிழவனுக்காக இன்டர்நெட் வழியாக கண்ணீர் விட்டுட்டு பேசாமல் உட்காந்துக்கிறோமா இல்லையா? நம்ம ஊர்ல நிறைய லீவ் எடுக்கிறவங்க நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஏன்னு கேளுங்களேன். மச்சினரோட பொண்ணுக்கு காது குத்து, ஊர்ல ஒரு சாவு வந்துடுச்சு, அந்த அவங்க கிட்ட பணம் இல்ல. நான் ஒரே ஒரு நிமிஷம், நீங்க ஊரை பத்தி எல்லாம் பேசுறீங்க, நம்மள பத்தி பேசுவோம். நம்மள பத்தி பேசுறீங்களா? நம்ம எல்லாம் ரொம்ப அன்பான. ஒண்ணே ஒண்ணு சொல்லிறேன் பாருங்களேன், இல்லாதவங்கிட்ட அன்பு எப்போதுமே இருக்கும். ஏன்னா அவன்கிட்ட தான் பணம் இல்லையே. நான் கேட்கறது உங்களை பத்தி. காதுல போட்டிருக்க தோடு மட்டுமே 4 லட்சம் ரூபாய் தெரும்போல் இருக்கு. நான் கேட்கறது உங்களை பத்தி. நான் சாமானிய மனிதர்களை பத்தி கேட்கிறேன். நீங்க வந்து ஒரு பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி பேசாதீங்க, உண்மையை பேசுங்க. போலியை கண்டு ஏமாறாதீர்கள். அதெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். என் பொண்டாட்டி உங்க காதையே பார்த்துட்டு இருக்கா, பக்கு பக்குன்னு எனக்கு இருக்கு. என் பிரச்சனை என்னது? இந்த பக்கம் சொல்லுங்கம்மா. ஏமா பணம் இல்லாம உறவுகளை தக்க வச்சுக்க முடியாது? ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட அது நம்ம கிட்ட வர்றதுக்கு நம்ம லஞ்சமான சாக்லேட் இல்லை ஒரு சின்ன சின்ன பொருள் வச்சு தான் கூப்பிடுறோம். அப்படி இருக்கும் போது இவங்க எல்லாருமே இங்கே வந்து சம்பாதிச்சிருக்க காரணம் அன்பா இருந்தாலும் அந்த அன்பை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க சம்பாதிக்கிற பணம் தானே அவசியம். அப்போ இங்க வந்து சம்பாதிக்கலாம், அந்த தங்கச்சி வேற வெறுத்துருமாமா? இப்போ தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு தம்பிக்கு வந்து வேலை பார்க்குறாரு. கரெக்ட். இவர் ஒருவேளை இங்க வந்து வேலை பார்த்து சம்பாதிக்காம போயிட்டா அந்த தங்கச்சியோட இவரால நல்ல அண்ணனா பழகிட முடியாது? கண்டிப்பா இருக்க முடியும். இவர் ஊர்ல நல்லா சம்பாதிச்சாலும் அவரால் கண்டிப்பா இருந்திருக்க முடியும். அவங்களுக்கு தேவை பணம், இங்க இருந்தாலும் சரி அது ஊர்ல இருந்தாலும் சரி, மொத்தத்துல அவங்க பணம் சம்பாதிக்கணும். இல்ல பணம் சம்பாதிக்காத அண்ணனா அப்ப தங்கச்சிங்க மதிக்க மாட்டீங்க? கண்டிப்பா மதிப்போம். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார். அதெல்லாம் வேண்டாம், மதிக்க அவங்க அண்ணன் பணம் சம்பாதிக்கல மதிப்போம். ஆனா அதுக்கு தகுந்த ஒரு இது கொடுக்க மாட்டோம். அதாவது முதல் ஸ்தானத்துல அவங்களை நிக்க வைக்க மாட்டோம். எந்த அண்ணன் அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்களோ அந்த அண்ணனோட முன்னிலையில தான் எல்லா ஒரு நல்ல விஷயமா நடக்கும். பேசுறாங்க பாருங்க கொலகார மாதிரி. நீங்க எவ்வளவு நடிக்கிறீங்க சார்? சார் இங்கே இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் ஊருக்கு போறோம். சரி, அதான் டிக்கெட் வந்து ஹை பீச்ல இருக்கும். ஜூன் ஜூலைல எல்லாம் ஊருக்கு போறோம். எதுக்காக போறோம் சார்? பணம் அங்க இருக்கு, நான் போறோம். அதான் இங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்களே. ஏன் ஊருக்கு போறாங்க? அன்பு சார். அங்க அம்மா இருக்காங்க, நம்ம பாட்டி இருக்காங்க, பெரியப்பா இருக்காரு, சித்தப்பா இருக்காரு, நமக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க சார். அதுக்காக தான் இங்க இருந்து எமிரேட்ஸ் ஃபிளைட்ல 2000 dirhams டிக்கெட் இருந்தாலும் எடுத்துக்கிட்டு இங்கே இருந்து அங்க போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு 3 நாள் 2 நாள் லீவ்ல எல்லாம் போயிட்டு வர எத்தனையோ பேர் இருக்காங்க சார். கேட்டு பாருங்க. இங்க இல்ல நல்ல விஷயம். ஆனா அந்த 4000 dirhams எவ்வளவு சொன்னீங்களே, அதுதானே எங்க பிரச்சனையா இருக்கு. அது இல்லைன்னா அந்த உறவே மெயின்டைன் பண்ண முடியாது. இங்க உட்காந்துட்டு எங்க ஊர்ல திருவிழா கோயில் கொடைக்கு போக முடியலையே, கருமாரி என்ன காப்பாத்துன்னு வானத்தை பார்த்து சொல்லிட்டு பணம் இல்லதுனால போலன்னு கிடையாதுங்க. அங்க அன்பு இருக்கிறதுனால தான். இங்க பணம் கூட பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. அதாவது நாங்க எடுக்கிறது இங்க 2000 ரூபாய் சம்பளம் கூட இருக்கலாம். ஆனா அவர் 700 dirham டிக்கெட்ல ஏர் அரேபியால ஊருக்கு போய் பொண்ணையே பார்த்துட்டு வர அளவுக்கு இங்க இருக்கிறாங்க. அவர் பார்க்க போற பொண்ணையே 700 dirhamல போய் பார்த்துட்டு இங்க வரார். அந்த மாசம் அவர் கடன் வாங்கி தான் அங்க இருக்கணும். ஆனா இருக்கிறார். இவங்க எல்லாம் சொல்றாங்களே பணம் முக்கியமா. அது நம்ம வீட்டுல வளர்க்குற நாய் சார், காஸ்ட்லியா வாங்கினா கூட அதுகிட்ட அன்பா அது கிட்ட வராது, விளக்குன்னு கடிச்சு வச்சிரும். அதனால அன்பு தான். நாய்க்கு குழந்தை இவங்க சொல்றாங்க வராது குழந்தைன்னு. குழந்தை நாய் கடிக்கும். பிஸ்கெட் போடுறேன் அன்பா இருந்தாலே போதும் சார். நாங்கெல்லாம் தெருநாயோட பழகுறவங்க. நான் சொல்றேன் கேளுங்க, எல்லா ஊர்லயும் நம்ம ஊர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ பிரபு சாலமனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் வாழ்க்கையை தேடி அலையிறப்போ ஒரு டீ கடையில் எப்போதும் டீ குடிப்போம். நாங்கள் வரோம்னா ஒரு 4 நாய் வரும். அதுக்குன்னு புறவாங்கி போடுறதுக்கு நாங்கள் அந்த 4 நாயோட ஓனர். அந்த நாய் வரும், அதுக்கே நீங்கள் அந்த பிஸ்கட் வாங்கி போட்டால் தான் வரும். சார் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். நல்லா பண்ணுங்க, நல்லா வேலை பாருங்க. நல்லா வேலை பார்க்குறேன். அந்த கம்பெனியில் என்னோட ஒரு பாகிஸ்தானி டிரைவர் இருக்கார்.
அவருக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது 17 வருஷத்துக்கு முன்னால். பாகிஸ்தான் டிரைவரோட உங்களுக்கு பழக்கம் இருக்கிறத பற்றி எனக்கு பஞ்சாயத்தே இல்லைங்க. பக்கத்து விட்டு சண்முகத்தோட உங்களுக்கு என்ன பழக்கங்கிறது நீங்கள் உறவுகள் சொல்லும்போது அவன் ஒரு நண்பன், அதையும் நான் உறவாக எடுத்துன்னு பேசுகிறேன். எனக்கு எந்த விதத்திலும் உறவு கிடையாது. நண்பன்றவன் எவ்வளவு அன்போடு இருக்கிறான், எதையும் பணம் எதிர்பார்க்காம. 17 வருஷமா எனக்கு அவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இப்போ சமீப காலமாக உடம்பு சரியில்லாமல் ஊருக்கு போயிட்டாருன்னு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார், நான் ஃபோன் பண்ணேன். இங்கே இருந்த வரைக்கும் அவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் சரி, ஒவ்வொரு ஈதுக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கு சார். இதெல்லாம் நான் ஒன்றும் குறைய அன்பு தான் சொல்கிறேன். எல்லாரும் அவங்க இது வரைக்கும் எங்கிட்ட ஒன்று கூட எதிர்பார்க்கல, நானும் அவங்க கிட்ட எதிர்பார்க்கல. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் சரி அவங்க ஃபேமிலி எங்களை கூப்பிடுது, நானும் கூப்பிட்டு பேசுவேன். உங்களுக்கு எத்தனை அண்ணன் தம்பி? உங்களுக்கு எத்தனை அண்ணன் தம்பி? ஒரு தம்பி ஒரு அக்கா. ஒரு தம்பி ஒரு அக்கா. எங்கே இருக்காங்க? தம்பி இங்கே இருக்காங்க, அக்கா ஊரில் இருக்காங்க. ஓகே. உங்களுக்குள்ள நல்ல சுமூகமான உறவு இருக்கா? உங்களுக்குள்ள எந்த எதிர்பார்ப்புமே இல்லையா? எந்த இதுவும் கிடையாது. சக்தி அடிச்சு சொல்லுவேன், 31 வருஷம் ஆகுது யுஏக்கு வந்து. சரி, இது வரைக்கும் எங்க அக்கா என்கிட்ட ஒரு புடவையோ ஒரு சாக்லேட்டோ இது வரைக்கும் கேட்டதில்லை. கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் விஷயம். அதான் உண்மை. இதை கேட்டு இருந்தாலும் கேட்கலையே, அதுதானே அன்பு. கேட்டிருந்தா தானே தெரிஞ்சிருக்குங்க. அவங்க கேட்க கூட நீங்க விடலைன்னா நீங்க இன்னும் திலாலங்கடியா இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. கேட்டா சிக்கலாயிரும், உறவு பிரச்சனை ஆயிரும். எல்லாரும் ஐடியலிசம் பேசுறீங்க. தயவு செஞ்சு அன்னை தெரேசாவிடம் யாரும் போட வேண்டாம். நாமெல்லாம் நார்மலான ஹியூமன் பீயிங் தான். ரைட்டு தானே? ஓகே. இறைவன் அன்பானவர். எனக்கும் கடவுளுக்கு இடையில எந்த காசு, நான் கோயிலில் உண்டியல்ல காசே போடுறதில்ல சார், ஆனால் கருமாரி நான் சொல்றதெல்லாம் நிறைவேற்றி வைக்குது சார் அப்படின்னா அது கூட தான் அன்பு. அவர் இங்க சொன்னது எல்லாமே போய் அவர் ஃப்ரெண்ட் கடன் கேட்டிருந்தாருன்னு வைங்க, ரெண்டாவதோட போனை கூட எடுத்துக்க மாட்டார் இவர். இது ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா கூட பண்ணுவேன். இல்லைங்க, நீங்க எல்லாரும் ரொம்ப பதட்டப்படுறீங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிடுறேன். இவங்கெல்லாம் பணம் தான் வாழ்க்கையில்ட்டு 10 பேரை கொலை பண்ணிட்டு கேஸை ஒன்றும் கோர்ட்டில் அட்டன் பண்ணிட்டு இல்லை. இவங்கள்ட்ட அன்பு இருக்கு. நீங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? பணம் தானே அவங்கள அடிச்சு மைக்கை விட்டு வீசிடுவீங்க போல இருக்கு. எல்லாரும் பேசுறீங்க, அருமையா பேசுறீங்க, ஆனா ஒரு ஆள் கூட பாயிண்டே பேசல சார். நாங்க பேசுறோம். அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன நினைப்புன்னா, எங்க வீட்டுக்கு பின்னாடி மரத்துல பணம் காய்க்குதுன்னு நினைப்பு. இந்தியாவில் இருக்கவங்களுக்கு. ஆமா, ஃபாரின்ல இருந்தாவே அதுதான். ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா, நிறைய சொந்தக்காரங்க நாங்க ஊர்ல வச்சிருக்கோம், எல்லாருமே அவங்களுக்கு பணம் அவசியம்னா ஃபாரின்ல இருக்கால கேட்கலாம். அது பொம்பளையா ஆம்பளையானெல்லாம் கணக்கு கிடையாது. அக்காவா இருந்தாலும் கொடுக்கணும், மச்சானா இருந்தாலும் கொடுக்கணும். அப்போ எத்தனை பேருக்கு உதவி பண்ண முடியும்? 2 பேருக்கு உதவி பண்ண முடியும், 3 பேருக்கு பண்ண முடியும். அந்த உதவாதவங்க நம்மளால பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அந்த தடவை வெக்கேஷனுக்கு நீங்க போய் பாருங்க, எங்கே உங்களுக்கு மரியாதை கிடைக்குதுன்னு பாருங்க. பார்க்கலாம் பாருங்க. பணத்தை வச்சுட்டு எல்லாரும் என்ன பிரச்சனை? இவங்க எல்லாம் பிராக்டிகலா பேசுறாங்க. நீங்க எல்லாரும் பயங்கரமா பேசுறீங்க. நம்ம ஆளுங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா மனிதனுடைய 2 விஷயம். இதான் பஞ்சாயத்து. மனிதனுடைய இல்ல சார், நான் சொல்றேன்ல, நீதியை சொல்றேன். ஒரே 2 விஷயம், ஒன்னு பிறப்பு இறப்பு. ஐயோ, எனக்கு தத்துவமே வேண்டாம். திரு கோபிநாத் அவர்களின் உரையாடல் அடுத்த பாகத்தில் தொடரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஞ்சலி.